புருஷனா அவங்க அம்மாக்கு தான் சப்போர்ட்டா? அப்படியா? உனக்கு யார் சொன்ன இந்த விஷயத்தை? அதே கோடீஸ்வர ஆண்டியா அவங்க அண்ணனும் பேசிட்டு இருந்தாங்களா, அத லேசா ஒட்டு கேட்டேன். அதனால தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். ஓ ஐ சி. நானும் அங்கங்க நடமாட்டும் போது லேசா காதுல விழுந்துச்சு, அவ்வளவுதான் தெரியும். டீடைலா தெரியாது. இப்ப நீ சொன்ன பிறகு தான் எனக்கே தெரியுது. பாவம் அந்த ஜெனி அக்கா, இப்பதான் கல்யாணம் முடிஞ்சது முக்காய் மாதிரி. முக்காய்க்கு முன்னாடியே முடிஞ்சிட்டு. சரி, முக்காய் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கியா. நல்லா வாழ்ந்துட்டு இருக்காவன்னு நினைச்சா அவிய லைஃப்ல இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருக்கு என்ன? ஆமா ஜாமி, அவிய நல்லா இருக்க வேண்டியவியதான். பாவம் அந்த வீட்ல போய் மாட்டிக்கிட்டாவ. என்ன சொல்ற அஸ்வின்? ஆமா ஜாமி, அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வர வேண்டிய பொண்ணு இப்போ அந்த வீட்ல போய் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கு. இந்த வீட்டுக்கு வர வேண்டிய பொண்ணா? ஆமா, நம்ம சந்திரவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வர வேண்டிய பொண்ணு காலத்தின் கட்டாயத்தால அந்த வீட்டுக்கு போயிட்டு நம்ம மூக்காயி இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படியா? ஆமா, சந்திரக்கு மரப்படு தானே அது. சந்திரக்கு தான் கட்டி வைக்கணும்னு பாட்டி ரொம்ப ஆசைப்பட்டாவ. ஆனா அது எதுவுமே நடக்கல. ஓஹோ அப்படியா? ஆமா ஜாமி, இப்போ அந்த பிள்ளை என்ன கஷ்டப்பட்டுட்டு கிடக்கு. என்னத்த சொல்லப்பா? சாரி அஸ்வின். அம்மா இப்போ ஃப்ரீயா வெளிய எங்கயாவது போலாமா? இல்ல எனக்கு வேலை இருக்கு, இன்னொரு நாள் பாப்போம். சாச்சாவி. அஸ்வின் என்ன சொல்றான்? அந்த ஜெனி பொண்ணு இந்த வீட்டுக்கு வர வேண்டியவளா? மூக்காய் தான் இந்த வீட்ல இருக்க வேண்டியவா? எப்படி ஜெனியால இங்க இருக்க முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. கோடீஸ்வர ஆண்டி நம்ம மூக்காய் தான் அவிய வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைச்சு கூட்டிட்டு வந்திருக்காவ. அப்படி இருக்கும்போது எப்படி ஜெனி இந்த வீட்டுக்கு மருமகளாவா? ஒருவேளை ஜெனி அவிய கட்டி தர மாட்டேன்னு சொன்ன பிறகுதான் மூக்காயே சந்திர அண்ணனுக்கு கேட்டிருப்பாவளோ? என்ன நடந்திருக்கும்? ஒரே குழப்பமாலாம் இருக்கு. அஸ்வின் பாட்டி மட்டும் தான் ஆசைப்பட்டாதங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். வேற யாருக்கெல்லாம் ஆசை இருந்திருக்கும்? சரி, நம்மளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத விஷயம்லாம்? நம்ம வேலையை பார்ப்போம். ஆர்த்தி வரட்டும், இவளுக்கு ஒரு முடிவு நான் கட்டி. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையவே ஏத்து பேசுவா இவா. பூனை மாதிரி பதுங்குறாளே நான் கூட நினைச்சேன். ஆனா இவா புலி மேர்ல பாயா. அவ அம்மாக்காரி சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கேன். இல்லனா இந்த சரோஜா தைரியம் கொடுத்துருப்பாளா இருக்கும். அதான் இவ்வளவு திமிர்ல பேசியா. என் மகன் சொல்லி கொடுத்தாதான் இவ திமிரு அடங்கும். அவ அப்பா அம்மா வரும்போது கூட இவ்வளவு திமிர எடுத்து பேசலையே ஒரு நாளும். அன்னைக்கு அந்த ராணி வீட்டுல வந்து இரு அப்படின்னு சொன்னது கூட வேண்டாம்ல சொன்னா. இன்னைக்கு அத்தைக்காரிய பார்த்த உடனே திமிரு மண்டைக்கு ஏறிட்டு அடக்கி வச்சாதான் இவெல்லாம் சரிப்பட்டு வருவா. அடக்குறேன், இன்னையோட இதை அடக்குறேன். அம்மா, என்னம்மா, என்ன விஷயம்? எதுக்கு போன் போட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வான்னு சொன்னீங்க? கார்த்தி, இன்னைக்கு அந்த சரோஜா வீட்டுக்கு வந்தாப்பா. சரோஜாவா? அதான் உன் பொண்டாட்டியோட அத்தைக்காரி. அவ வீட்டுக்கு வந்தா. கூட அந்த ஓடுகாலி அனுவும் வந்தா. எதுக்குமா? உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் டைவர்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. என்னம்மா சொல்றீங்க? கார்த்தி, அந்த சரோஜா எவ்வளவு திமிரா பேசிட்டு போனா தெரியுமா? நம்ம ஜெனிய கொடுமைப்படுத்துறோமா? கொடுமைப்படுத்தணுமா? எப்போ நம்ம கொடுமைப்படுத்தணும்? அதான் எனக்கும் தெரியல. உன் பொண்டாட்டி போன் போட்டு அவ அத்தைக்காரி கிட்ட அவ அக்காக்காரி கிட்ட உட்கார்ந்து ஒப்பாரி வச்சிருக்கா. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவளை கொடுமைப்படுத்தியான்னு. அவளும் வந்து ஏசின்னு ஏசிட்டு போறாள்வே. இங்க இருக்காத, உனக்கு பெரிய கொடுமை நடந்துட்டு வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லியாளுவே. நம்ம அப்படி என்ன கொடுமைப்படுத்திட்டோம்? வீட்டுல சமையல் வேலையை பாருன்னு சொன்னது பெரிய கொடுமையாயிட்டோம். உன் பொண்டாட்டி அதுக்கு கொடுமை தான் படுத்துறீங்கன்னு சொல்லியா? என்னென்ன பேசினாலுமே தெரியுமா? அந்த சரோஜா சொல்லியா என் ஹோட்டல்ல இருந்து வேலைக்கு சேருன்னு சொல்லியா? உன் புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு நீ தனியா இருன்னு சொல்லியா? அந்த ஓடுகாலி அனுவும் அதே மாதிரி தான் சொல்லியா? உனக்கு உன் புருஷன் வேண்டாம், அவன் கொடுமைக்காரன், வீட்டை விட்டு வெளியே வந்துருன்னு கூப்பிட்டியா? ஜெனி என்னம்மா சொன்னா? அவன் என்ன சொல்லுவா? என் புருஷன் வந்த உடனே சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கா. எதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு போனோம்? கிளம்பி போக வேண்டியதானே? அதான்ப்பா எனக்கும் தெரியல. உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போலான்னு நினைக்கேன். அவளுக்கு எங்க கூட இருக்கிறது தான் பிரச்சனை நல்லா தெரிஞ்சிட்டு. அதனாலதான் அவன் அம்மகாரி அவளுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கா. அவியலுக்கு நீ மட்டும் தான்ப்பா வேணும், நாங்கெல்லாம் வேண்டாம். அவியலை பொறுத்த வரைக்கும் நாங்க இங்கேயோ நீங்க தனியாவும் இருக்கணும்னு ஆசைப்படியாவ. நீ எனக்கு முடியாதுன்னு சொன்னால, அதனால அந்த ராணி இந்த சரோஜாவை ஏவி விட்டுருப்பா போல. அவ வந்து என்ன பேச்சு தெரியுமா பேசுனா? என்னைய மரியாதை எல்லாம் பேசிட்டாப்பா. சொந்தக்காரவியல போயிட்டாவல இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா போனேன். இல்லனா அவ பேசுற பேச்சுக்கலாம் ஏசிருப்பேன். ஏச வேண்டியதானம்மா? அவங்களெல்லாம் எதுக்கு வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறீங்க? நான் எங்க அனுமதிச்சே? அவியலதான் வாராவ, இஷ்டத்துக்கு பேசியாவ. ஓ பொண்டாட்டியும் கூப்பிட்டியாவ. அவளும் நான் புருஷனை விட்டுட்டு வாரேன் அப்படிங்க. நான் என்னத்த சொல்ல? அவ்வளவு பெரிய கொடுமையா நடந்துட்டு பொண்டாட்டிக்கு இந்த வீட்டுல சமைக்க சொன்னது பெரிய குத்தமா? ஆளுக்கு வரைஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வராவ. அன்னைக்கு என்னடானா அவளோட பாட்டி கூட ஒரு ஆளை கூட்டிட்டு அடிப்பார போல வந்து நிக்காவ. இன்னைக்கு அந்த சரோஜா
ஜெனி எங்கம்மா இருக்கா? உள்ளதான் இருக்கா, வாங்கிட்டு சொல்லிட்டு தான் போவாளாம். ஜெனி, ஏ ஜெனி, ஜெனி. என்னங்க? என்ன நடந்துச்சு? வீட்டுக்கு யார் வந்தா? எங்க அத்தை, அக்கா, சித்தி எல்லாரும் வந்தாங்க. என்ன சொன்னாங்க அவங்க? அவங்க கிட்ட நீ என்ன சொன்னா? நாங்க உன்னைய கொடுமையப்படுத்துறோம். ஏங்க, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்க அம்மா பேசுறத மட்டும் கேட்டுட்டு கோவப்படாதீங்க. ஏய், நீ என்ன சொல்ல வரா? நான் என் மகனை தூண்டி விட்டுட்டேன்னு சொல்றியா? என்ன நடந்துச்சோ அததான் நான் என் மகன்கிட்ட சொல்லியிருக்கேன். கார்த்தி எப்படி பேசுற பாரு. நான் உன்னைய தூண்டி விட்டுட்டேனா? ஏய், எதுக்கு எங்க அம்மையா அப்படி பேசுறா? நான் அப்படி சொல்லவே இல்ல. நான் பேசுறது கொஞ்சம் கேளுங்கன்னு தான் சொன்னேன். எங்க அம்மா பேசுறத கேட்டுட்டு நீங்க பேசாதீங்கன்னு தானே இப்ப சொன்னா? அதுக்கு என்ன அர்த்தம்? நான் பேசுறதையும் கேளுங்கன்னு அர்த்தம். என்ன சொல்ல போறா அப்படி? உன் அத்தை இங்க வரவே இல்லையா? உன்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையா? அத்தை வந்தாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க வந்த விஷயமே வேற. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் கொடுக்க வந்தாங்க. என்னது, அப்பாயின்மெண்ட் ஆர்டரா? ஆமா, அவங்களோட ஹோட்டல்ல நீ வேலைக்கு சேர சொன்னாங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீ வேலைக்கு போறதுல எனக்கு இஷ்டம் இல்ல, ஒழுங்கா வீட்டு வேலையை செஞ்சு பழகுன்னு தானே சொன்னேன். நீ எதுக்காக அவங்க கிட்ட வேலை கேட்டா? ஓஹோ, உன்கிட்ட வேலைக்கு போறேன்னு சொன்னாலோ? அப்போ எல்லாம் பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்கா என்ன? அத்தை, நான் எதுவுமே பிளான் பண்ணி செய்யல. எல்லாம் அதுவா தான் நடந்துச்சு. ஏங்க, நேத்து எனக்கு உடம்பு சரியில்லை, பயங்கரமான காய்ச்சல். நான் போய் படுத்திருந்தேன். இவங்க இனி வேலை செய்ய சொன்னாங்க, மாத்திரை எடுத்து போட்டுட்டு. ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிட்டு போல. அவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் நேத்து கிச்சன்ல. நீங்களும் வந்து பார்த்துட்டு மாத்திரை எடுத்து போட்டு போய் வேலை செய்யன்னு சொல்லிட்டு போறீங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அப்பதான் எங்க அக்கா போன் பண்ணா. நான் எங்க அக்கா கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொன்னேன். எங்க அக்கா தான் எங்க அத்தையை கூட்டிட்டு வந்திருக்கா. எங்க அத்தை, நான் உனக்கு வேலை தரேன், என்னோட ஹோட்டல்ல வந்து வேலை பாருன்னு சொன்னாங்க. அதனால நான் வேலைக்கு போலான்னு நினைக்கிறேன். நீ எந்த வேலைக்கு போக கூடாது. உங்க அத்தையும் அக்காவும் எங்க அம்மா பேசுனதுக்கு ஒழுங்கா எங்க அம்மாட்ட மன்னிப்பு கேளு. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? எங்க அத்தையும் அக்காவும் எதுவுமே தப்பா பேசல. நீ சொன்னதுனாலதான் அவங்க வந்து பேசியிருக்காங்க. உன்னை என்ன இங்க கொடுமையப்படுத்துறோம்? சமைக்க தானே சொன்னாங்க எங்க அம்மா. இத்தனை வருஷமா எங்க அம்மாவும் இந்த வீட்டுல சமைச்சிருக்காங்க. அப்படின்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்க அம்மாவை கொடுமைப்படுத்தினதா அர்த்தமா? நல்லா கேளு கார்த்தி. பொம்பளை பிள்ளைக்கு ஒரு வேலை கூட சொல்லி கொடுக்காம வளர்த்திருக்காவே. நம்ம வேலை செய்ய சொன்னா கொடுமைப்படுத்துறான்னு அர்த்தமா? வீட்லயே வேலை செய்யறதுக்கு இவளுக்கு துப்பு இல்ல. இவ போய் ஹோட்டல்ல வேலை செஞ்சிருவாள. ஹோட்டல்ல என்ன, உன் அத்தைக்காரி ஹோட்டல்ல ரசம் வைக்க கூப்பிட்டாலே சாம்பார் வைக்க கூப்பிட்டாளா? இங்க பாருங்க அத்தை, எங்க அத்தை எனக்கு மேனேஜர் வேலை தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, பெரிய மேனேஜர். வீட்டையே உனக்கு மேனேஜ் பண்ண தெரியல, ஹோட்டல்ல போய் அப்படியே பெரிய மேனேஜர் வேலை பாத்துருவா. ஜெனி, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காது. நான் அன்னைக்கே சொன்னல உங்ககிட்ட வேலைக்கெல்லாம் போக கூடாதுன்னு. ஒழுங்கா எங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு வீட்டுல இரு. நீ எங்கேயும் போக வேண்டாம். பேசுனதெல்லாம் தப்புன்னு சொல்லி எங்க அம்மாட்ட மன்னிப்பு கேளு. நான் என்னங்க தப்பா பேசினேன்? உங்க அத்தையும் உங்க அக்காவும் பார்த்துட்டு நீ எங்க அம்மாவை ஏத்து பேசியிருக்க. நாங்க கொடுமைப்படுத்துறோன்னு எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்க. இதெல்லாம் தப்பா தெரியல உனக்கு? நாங்க என்ன கொடுமையப்படுத்திட்டு இருக்கோம்? ஆமா, கொடுமை தான் படுத்திட்டு இருக்கீங்க. ஜெனி, உண்மையதான் சொல்றேன். எனக்கு இங்க கொடுமை தான் நடக்குது. ஒரு நாள் கூட நான் வந்ததுல இருந்து நிம்மதியாவே இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க அங்க போலாம் இங்க போலான்னு கூப்பிட்டீங்க. என்னால வர முடியாது, எங்க அம்மா திட்டுவாங்க நான் சொன்னதுக்காக இப்ப நீங்க பழி வாங்குறீங்க. கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து இந்த வீட்டு வாசலை தாண்டி கூட எங்கேயுமே நீங்க என்னை கூட்டிட்டு போல. அது கூட எனக்கு பரவாயில்ல. இவங்க வந்த அன்னையில இருந்து நீ வேலை வாங்குறாங்க, அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. எல்லாத்தையும் நான் பொறுத்துப்பேன். ஆனா என்னை உங்க சமையல்காரின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் இங்க கேர் பண்ணி பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்ல. மாத்திரையை போட்டு வேலை செய்ய சொல்றீங்க. அப்போ என்னை பார்த்தா உங்களுக்கு மனுஷியாவே தெரியல. உங்களை நம்பி தானே நான் ஒரு வீட்ல இருந்து வந்தேன். என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டீங்க. எப்பவுமே நீ கவனிச்சுக்கிட்டே இருங்க, என்னை பார்த்துக்கிட்டே இருங்கன்னு நான் சொல்லல. எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போதாவது அக்கறையா கவனிச்சுக்கணும்ல. நீங்க பாட்டுக்கு மாத்திரை எடுத்து போட்டு போய் வேலை செய்யன்னு சொல்லிட்டு போறீங்க. இவங்க என்னைய அவ்வளவு வேலை வாங்குறாங்க. எங்க வீட்டுல எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ எப்படி பாத்துப்பாங்க தெரியுமா? டாக்டரை வீட்டுக்கு வர வச்சு பாப்பாங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போட்டுமான்னு கூட கேட்கல. இப்படி அக்கறையே இல்லாத ஒரு வீட்டுல நான் எப்படி இருக்க முடியும்? எப்படி நிம்மதியா வாழ முடியும்? இதுக்கு பேரு கொடுமைதான். அதான் நான் எங்க அக்கா கிட்ட சொன்னேன். ஓஹோ அப்படியா? வீட்டுல சமைக்க சொன்னது உனக்கு பெரிய கொடுமையா தெரிஞ்சுட்டு. சாதாரண காய்ச்சலுக்குலாம் மாத்திரையை போட்டுட்டா வேலையை பாருன்னு சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக முடியாது. அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி நீ வர முடியாதுன்னு சொன்னேன். இப்போ நான் நிஜமாலே பிஸியா இருக்கேன், என்னால எங்கேயுமே வர முடியாது. அதான் 2 மாசம் பொறுமையா இருன்னு சொன்னேன்ல, அது கூட உன்னால பொறுமையா இருக்க முடியாதா? கல்யாணம் முடிஞ்சு நம்மளுக்கு இன்னும் 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள வானத்துக்கு பூமிக்கு குதிச்சுக்கிட்டு இருக்க. அவ்வளவு பெரிய கொடுமையை நாங்க பண்ணிட்டோம். உன்னை நல்லா தானே பாத்துக்கிறோம். சாப்பாடு போடாம அடிச்ச கொடுமைப்படுத்திட்டு இருக்கோம். போக போக அதுவும் நடக்குமோன்னு எனக்கு தோணுது. நீங்க பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. மா, இதுக்கு தாமா சொன்னேன் அந்த வீட்டுல பொண்ணே வேண்டாம், இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு. நீங்க தாமா கேட்கல. எங்க பாட்டியும் தான் சொன்னாங்க, இந்த மாப்பிள்ள வேண்டாம், கல்யாணத்தை நிறுத்திடலான்னு.
நான் தான் கேட்காம இருந்துட்டேன். ஓஹோ அப்படியா? உங்க பாட்டி சொன்னாங்களோ? ஆமா, இவரே சொல்லும் போது எங்க பாட்டி சொல்ல மாட்டாங்களா? இவருக்கே என்ன பிடிக்காம தான் இருந்திருக்கு. ஜெனி வாய மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. பேசுறதா இருந்தா வீட்டை விட்டு வெளியே போயிரு. ஒழுங்கா இது வரைக்கும் பேசுனதுக்கு என்கிட்டயும் எங்க அம்மா கிட்டயும் மன்னிப்பு கேட்டு உள்ள போய் வேலையை பாரு. என்னால மன்னிப்பு கேட்க முடியாது, நான் எதுவுமே தப்பா பேசல. அப்போ இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்க வாயினால நீங்க எப்ப சொல்வீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நல்ல வேலை சொல்லிட்டீங்க. ஏய், ஏதோ புருஷனை பேசிட்டு இருக்கா? என்ன பிள்ளை நீ? உன்னை எப்படிதான் உங்க அம்மா வளர்த்தாவளோ தெரியல. நீங்க எப்படி உங்க பிள்ளைய வளர்த்தியலோ அதே மாதிரி தான் எங்க அம்மாவும் என்னை வளர்த்தாங்க. அரஞ்சேன்னு வச்சுக்கியா? எங்க அரைஞ்சு பாருங்க. அரைஞ்ச கையே அதுக்கப்புறம் இருக்கான்னு பாத்துருவோம். ஜெனி என்ன பேசுற எங்க அம்மா நீ? அப்படிதான் பேசுவேன். என்னை இந்த அளவுக்கு மோசமா நடத்துறாங்க, நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்க. இந்த வீட்டுல இருக்கவே எனக்கு பிடிக்கல. அப்போ என் வீட்டை விட்டு வெளியே போ. போறேன். ரொம்ப சந்தோஷம். என்னைக்கு உங்களுக்கு பொண்டாட்டி முக்கியம் தோணுதோ அன்னைக்கு என்னை தேடி வாங்க. அது வரைக்கும் நான் இந்த பக்கமே வரமாட்டேன். இப்பவே என் பேக் எடுத்துட்டு கிளம்புறேன். பாத்தீங்களாமா இவ்வளவு திமிரா பேசிட்டு போறா பாருங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சரோஜா தான்ப்பா. அவதான் வந்து இந்த மாதிரி பேசுன்னு சொல்லி கொடுத்துட்டு போனா. இவரே இப்படி பேசுறாளே, அவ என்ன மாதிரிலாம் பேசினா தெரியுமா? வா போடு மரியாதை எல்லாம் பேசினாப்பா. அதனாலதான் இவ்வளவு திமிரா பேசியா? மேனேஜர் வேலை தரேன்னு சொல்லியிருக்க பத்தியா? அதான் இப்ப வேலை இருக்கு, அம்மா வாங்கி தந்த வீடு இருக்கு, அங்க போய் சந்தோஷமா இருக்கலாம்னு கிளம்பியா? புருஷனை தூக்கி போட்டுவான்னு அவ சொன்னாலா, அதை கேட்டுட்டு இப்ப போற. நீ பாரு கார்த்தி, நாளைக்கு இதுக்காக வருத்தப்பட்டுட்டு நம்ம காலடியில வந்து ஒரு நாள் விழுவ. அன்னைக்கு இவ்வளவு பாத்துக்கிடல, நீ வருத்தப்படாதே. எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா. இந்த வீட்டை விட்டு போட்டோம். அப்ப நான் என் அருமை என்னன்னு அவளுக்கு புரியும். ஏங்க கடைசியா உங்ககிட்ட கேக்குறேன், வாங்க நம்ம ரெண்டு பேரும் எங்க அம்மா வாங்கி தந்த வீட்டுல போய் இருப்போம். என்னால வர முடியாது. இந்த வீட்டை விட்டு நீ தானே போறா, போ. இதுக்கப்புறம் இந்த பக்கமே வந்துடாத. நானும் உன்னை தேடி வரமாட்டேன். இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி டைவர்ஸ் நோட்டீஸ் தான் வரும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்புறேன். ஏய், பையில என்ன தள்ளிட்டு போறா? எங்க அம்மா எனக்கு வாங்கி தந்த ட்ரெஸ்ஸும் எங்க அம்மா எனக்கு வாங்கி தந்த நகையும் தான் நான் எடுத்துட்டு போறேன். உங்களோட பொருள் எதையுமே நான் எடுத்துட்டு போல. நீங்க தந்த நகையும் நான் எடுத்துட்டு போல. அது எல்லாம் உள்ளதான் இருக்கு. எனக்கு எங்க அம்மா தந்தது மட்டும் போதும். குட் பை. கார்த்தி எவ்வளவு திமிரா பேசிட்டு போறா பாருப்பா. இனி இவளெல்லாம் இந்த வீட்டு பக்கமே சேர்க்க கூடாது. அம்மா உனக்கு வேற ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கே. கல்யாண வாழ்க்கையே வெறுத்து போச்சுமா இந்த ஒரு மாசத்துல. இதுக்கப்புறம் எனக்கு பொண்ணே பார்க்காண்டா. அந்த ஆளு விட்டு தொலைங்க, நான் இப்படியே இருந்துட்டு போறேன். கார்த்தி இடி உழுவா, என் பிள்ளை வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாளே. இதுக்கு மேல இவளால இந்த வீட்டு பக்கமே சேர்க்க மாட்டேன்.